என்னோட நேம் வந்து ரனிஷா. நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட தரவரிசை வந்து 1736. இப்போ வந்து அசிஸ்டன்ட் இன் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேருந்து போஸ்டிங் எடுத்திருக்கேன் இப்போ. என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎட் முடிச்சிருக்கேன். ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? டிஎன்பிஎஸ்சி 2019 ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் கோவிட்க்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர்ல இருந்து அகைன் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உங்களோட எத்தனாவது முயற்சி இது? எத்தனாவது அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிருக்கீங்க? இது தேர்ட் அட்டம்ப்ட். தேர்ட் அட்டம். ஓகே. எத்தனை கேள்விகள் சரியா போட்டீங்க மேம்? 147 நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக செக் பண்ணிட்ட பிறகு எதுவும் இது பார்க்கல. தமிழ் நீங்க எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. தமிழ் நான் செல்ஃபாக தான் படித்தேன். ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் படித்தேன். அதை மீறி எதுவும் படிக்கல. சிலபஸ் சேஞ்ச் ஆன பிறகு ஜென்ரலாக என்னென்ன அந்த சிலபஸில் கொடுக்குற வேர்டிங் இருக்கு இல்லைங்களா, அது காமனாக எங்கெங்கெல்லாம் இருக்கும் பிவைக்யூ அதுதான் நான் படிச்சிருந்தேன். செல்ஃபாக தான் படித்தேன். டெஸ்ட் பேட்ச் நிறையா போட்டு டெஸ்ட் வந்து நிறைய அட்டன் பண்ணேன். அதில் மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணிப்பேன். படிக்கிறோம், டெஸ்ட் பேட்ச் போடணும், இது 2 விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இதுக்கு முன்னாடிலாம் தமிழ் புக்கு அட்டை டு அட்டை படிப்பாங்க இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக சிலபஸ் மாற்றின அப்புறம் தான் சிலபஸ் ஸ்டிக் பண்ணி இலக்கணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க. வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சிங்களா நீங்கள்? வெளி புத்தகம்னா யூடியூப் சோர்ஸ் தான் நான் பார்த்தேன். தனியாக அதுக்குன்னு புக்கு வாங்கி அந்த மாதிரிலாம் படிக்க கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அந்த மாதிரி படித்தோம். ஸ்கூல் புக்ஸ் படித்தது. அதுக்கடுத்து தான் குரூப் 4 முடிஞ்ச பிறகு தான் அவங்க சோர்ஸில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அவ்வளோதான். மேக்ஸ் எப்படி படிப்பீங்க? எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க மேக்ஸுக்காக? மேக்ஸ் டெய்லி 1 hour. கஷ்டமாக இருந்தாலும் டெய்லி ஒன்ஸ் ஃபார்முலா பார்க்கணும், போட்டு பார்த்துருவேன். 1 hour பார்ப்பேன். ஜிஎஸ் நீங்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க? ஜிஎஸ்ல வந்து ஐஎன்எம் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அண்ட் தென் வந்து பாலிட்டி, இது 4த்தையும் நல்லா படிச்சுப்பேன். எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்கூல் புக் மட்டும்தான் படிக்கணும். இதுதான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம். பிவைக்கும் நான் பார்க்கணும், டெஸ்ட் போடணும். ஜியாகிரபி சயின்ஸ்லாம் படிச்சிங்களா? ஜியாகிரஃபிலாம் படித்தேன். 10th ஜியாகிரஃபி இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் நான் படித்தது. சயின்ஸ் வந்து எது மேஜரான பார்ட்டு, எங்கே ரிப்பீட் கொஷின்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எது இருக்கோ அது மட்டும் பார்த்துருந்தேன். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க? ரிவிஷன் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்கு இல்லைங்களா, டெஸ்ட் பேட்ச்சில் என்ன படிக்கிறோமோ, என்ன கொஷின்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கனோ அதை திரும்ப எடுத்து நான் பார்க்குவேன். அவ்வளோதான். கரெக்டானதை விட்டுட்டு தப்பாக எந்தெந்த மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கு, எந்த ஏரியாவில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் ரிப்பீட்டடாக பார்ப்பேன். அவ்வளோதான். ஓகே. மார்க் டெஸ்ட்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? டெஸ்ட் போடுவீங்கல்ல, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பர்டிகுலராக பார்க்குவேன். அதுதான் நான் மிஸ்டேக்ஸை மட்டும்தான் வந்து ரெக்டிஃபை பண்ணினேன். தெரிஞ்சதை வந்து ஓகே. அண்ட் தென் வந்து டெஸ்ட் போடும்போது வந்து ஆப்ஷன் நெக்லேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, கண்டிப்பாக இது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஓகே. எக்ஸாம் ஹாலில் எப்படி டைம் மேனேஜ் பண்ணலாம்? எப்படி வந்து என்னென்ன தப்புக்கள்லாம் பண்ணக்கூடாது, அது ரெண்டும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொஷனுக்கு ஆன்சர் நமக்கு தோணுதோ டக்குன்னு போட்டுணும். ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தால் இது வருமா, ஏ அண்ட் பி டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல. ஒன்ஸ் ஏதாவது ரொம்ப கொஷனுக்கு ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஞாபகமே வரல அப்படின்னு சொன்னால் அதை அட் லாஸ்ட் டெஸ்ட்டு முடியும் போது கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes டைம் இருக்குல்லையா, அந்த டைமில் போடணும். ஷார்ட்டாக தெரிகிறத வந்து ஃபஸ்ட்டே போட்டணும். ஓகே. எப்படி டைம் பிரிச்சுப்பீங்க தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்க்கு நீங்கள்? டெஸ்ட்டு சிலபஸை ஃபாலோ பண்ணேன். டெஸ்ட்டு சிலபஸ் ஃபாலோ அதன்படி தான் நான் போனேன். நானாக தனியாக வந்து படிக்கலை. எக்ஸாம் ஹாலில் கேட்குறேன். 3 hours எப்படி பிரித்து எழுதுவீங்கன்னு கேட்குறேன். எக்ஸாம் ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் நான் வந்து குரோனாலஜி தான் போடுவேன். ஃபஸ்ட்டு 1 2 3 சில பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து 1லேருந்து போயிடுவேன். எது தெரியுதோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு தெரியாததை வந்து விட்டுடுவேன். லாஸ்ட்டாக எக்ஸாம் முடியறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இல்லையா, இது போடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா படிக்கிறப்ப உங்களுக்கு? இல்லை, நான் மேக்ஸிமம் மொபைல் வந்து படிக்கணும் அப்படின்றதுனால அதை தனியாக எடுத்து வச்சிருவேன். அந்த பக்கம் போக மாட்டேன். ஸ்பெசிஃபிக்காக எப்பயாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஏதாச்சும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக படித்தா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். படிக்கிற சின்ன கான்செப்டாக இருந்தாலும் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறது தான். ப்ளஸ் எப்போ படிக்கணும்னு தோணுதோ அந்த டைம் படிங்க. மற்றவங்க படிக்கிறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஃபாலோ பண்ணாதீங்க. எப்போ உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, படிக்கணும் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு தோணுதோ அதை படிச்சிடுங்க. படிச்சுட்டு டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுங்கள். படிக்கலாம் அப்படின்றதுக்காக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகுது அப்படின்றதுக்காக டெஸ்ட்டு போகாமவும் இருக்காதீங்க. டெஸ்ட்டு தென் வந்து மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுங்கள்.
தென் வந்து சிலபஸை வந்து கரெக்டாக பார்த்து படிங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் கிராக் பண்ண முடியும்.